தாயே ஆண்டாளம்மா, என் மக்க பயணம் நல்லபடியா இருக்கணும் தாயே. அதுக கூடவே இருந்து அதுகளுக்கு வெற்றியை கொடுத்துருத்தா. குடிங்க அப்பு. 4-5 வருஷமா என் மகனுக்காக வாதாடி களைச்சு போயிருக்கேல்ல, குடிங்க. ஆத்தா, கொலகார போய் என்னைய விட்டு வக்கீல் மார்களை கோச்சா என்ன அர்த்தம்? சாப்பிடு. போது சித்தப்பா. அப்பா அப்பான்னு தான் சொல்லணும், சரியா? ஜெயராமா, என்னையா என்னையா தலைக்கு வந்துட்ட? ஜட்ஜு காசு பணம் எதுக்கும் மசியலம்மா. ஏனே, தீர்ப்பு வலுவா இருக்குமோ? வரட்டும்னே, தூக்குனே வந்தாலும் சரித்தியா. சக்தி, ஏனே ஏன் மட்டும் பதட்டம், ஏன் மட்டும் பயம்? ஒரு குலகார பயலை காப்பாத்துறதுக்கு ஏனே மட்டும் பயந்துகிட்டு இருக்க? வேணாமியா, மறுபடியும் மறுபடியும் அதையே சொல்லாதயா. மனுஷ பைய செஞ்சாதான் அது கொலை, சாமி செஞ்சா அது வதம்யா. நீ என் கொலை சாமியா, என் கொலை பெருமையை காப்பாத்த வந்த ஈஸ்வரன். களவாணி பையில தானே கொன்ன. ஊரு பைய காசை திருநவன், அதுவும் சாமி பேரை சொல்லி திருநவன். சாமி சும்மா இருக்குமா? ஓ, அப்போ நம்ம சம்ஹாரமூர்த்தியா? ஆமாய்யா, சம்ஹாரமூர்த்தி, சர்வேஸ்வரன், உற்சவரு, அம்புட்டு நீங்க தான் அப்பு. எங்க அம்மா எங்க அம்மா எங்க அம்மா. ஐயோ, இந்த ரகசியத்தை யார்ட்டும் சொல்லிவிடாத, நம்மள பைத்தியக்கார பையன் நினைப்பான். உசுர அழிஞ்சாலும் நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேயா. சொல்லக்கூடாது. என்ன பெத்த எங்க அம்மா எங்க அம்மா எங்க அம்மா. அம்மா, அங்க பாருமா, எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு வயிறு எரிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. உங்க கௌரவத்தை தூக்கி என் தலையில வைக்க வேணாம். நான் கழுத்துடைஞ்சு செத்துருவேன். எனக்கு உறவு உசுறு ரெண்டுமே இவருதான். அம்மா, என்னம்மா? இங்க என்ன தேடி பாக்குறவ?
உன் நாத்தனார் புருஷன் உத்தம அவனை செலை பண்ணி கும்பிடாம என் மயம் கொன்னுட்டான். அதுக்காக களவாணி பைய சாவுக்கு வருஷ கணக்குல ஒப்பாரி வைப்பீங்களோ? கிழவி நாக்கு அழுகி போயிரும். செத்தவன் சாட்சிக்கு வரமாட்டாங்கிறதுக்காக வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாத. கடவுள்னு ஒருத்தர் இருக்கா, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. அப்ப கோயில் குளம் போக வேண்டியதானே, எதுக்கு கோர்ட்டுக்கு வந்த? ஏய், ஏய், 10 நிமிஷம் அந்த போலீஸ்காரங்க லேட்டா வந்து நான் வையே. உன் வீட்டுல ஆண் வாரிசு சொல்றதுக்கு ஒரு சேவை கொஞ்சம் கூட லாபம் பண்ணிருப்பேன். உன்னெல்லாம் தப்பு செஞ்சிருக்கவே முடியாது. உன் புருஷனை செதில் செதிலா வெட்டி வீசுற மாதிரி. ஏய், உங்க அண்ணனை சதைச்சிருப்பேன். எங்க உங்க அண்ணன்? விடுங்கடா நீ. ஏய், 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 விடுங்கடா. ஒரு நிமிஷம் விடுங்கடா. என் பகையை தட்டுக்கிறேன். ஏய், 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 ஏய். நீ நல்லாவே இருக்க மாட்டாடா, நாசமா போயிருவேன். என் மயிரை எடுத்து சொல்றேன். சின்ன பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கு, சின்ன வயசுல என்னை எப்படி மூடி ஆக்கிட்டாரு. தன்னோட சந்தோஷத்துக்காக அப்பாவி மிருகங்களை சுட்டு போட்டோ எடுத்துக்கிற ஆளுங்க மயமனுங்க. மனுஷனை கொள்ள அஞ்சுவாங்களா? சரஸ்வதி, எதுக்கும் பயப்படாதவங்கள சட்டம் தான் பயமுத்துறோம். நீ கவலைப்படாத சரசு. உன்னோட கண்ணீர் இவங்களை தண்டிக்க தான் போகுது. ஏய், கரங்கட்டவன் பெத்ததெல்லாம் நீ தாய் மாமே உறவு கொண்டாட முடியாது. ஏய், ஏய்! என்ன எங்க வந்து குரலை ஒசத்துற? ஆ? என் பிள்ளைகிட்ட ஒரு வார்த்தை சொன்ன, இங்கேயே உன் தலைய அறுத்து போட்டுருவான். வீடு தேடி வந்ததுனால விரட்டி விடுறேன். காது குத்து கருமாதின்னு பத்திரிகை எடுத்துட்டு வர்ற வேலையில இங்க வச்சுக்காத. போயிரு, ஓடி போயிரு. நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணது பிடிக்காத என் அண்ணன் என் புருஷனை கொல்ல வந்தாரு. இதை தடுக்க குறுக்க வந்த என் நாத்தனார் புருஷனை என் அண்ணன் கொன்னுட்டாரு. என்னையும் என் குடும்பத்தையும் இந்த கோர்ட்டு தான் காப்பாத்தி தரணும். டேய் சக்தி, நீ தப்பு பண்ணிட்டடா. முதல்ல இவனத்தாடா கொண்டு இருக்கணும். தப்ப இப்ப சரி பண்றேனே. எத்தனை கொலை பண்ணாலும் தண்டனை ஒண்ணுதானே. மச்சினா, கரண்டி புடிச்சு பால் கோவாக்கின்றவன் சாதாரணமா இட போட்டுறாத. தலைமுறை தலைமுறையா ஊருக்காகவே சண்டை போட்ட வம்சம். என் பொண்டாட்டியோட வார்த்தைக்காக தான் இங்க சட்டத்தை தேடி வந்திருக்கேன். இல்லடா, என்னடாப்பா பண்ணிருப்ப? சங்கரத்தை விட்டு பருப்பியா? அண்ணே, ஏன எப்பவும் சண்டைக்கார மாதிரியே பேசுற? இவரு உன் மச்சனே. ஏய், சீப்பா. யாருக்கு யாரு மச்சன? சொந்த பந்தமே வேண்டான்னு அத்துக்கிட்டு ஓடுன ஓடுகாலி நாயி உனக்கு ஏன் புள்ள அண்ணனா? சக்தி ஐயா, முதல்ல இவ கழுத்த அறியா. பால் குடிச்ச மாதிரியே எட்டி உதைச்சவையா. இவளை கொண்டு போடியா முதல்ல. தொட்டு வேணா பாக்கட்டுமே உன் மகன். ஐயோ, உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேங்க, சண்டை மட்டும் வேலைங்க. அண்ணே, அண்ணே, என்ன கொன்ன உன் பகை தீருடா. என்ன கொன்னுடுனே, என்ன கொன்னுடு. நீ ஊட்டி வளர்த்த கையாலேயே நான் குத்துப்பட்டு சாகத்துக்கு தயாரா தான் இருக்கேன். என்ன கொன்னுடுனே. போறியா போறியா, எப்படி நடிக்கிற பாரியா. இவள முதல்ல அறுத்து போடியா. ஏய், நான் மங்கம்மா வம்சம் டே. மக்க பாசத்துக்காக சாகவும் செய்வேன், மக்க தப்பு பண்ண சாகடிக்கவும் செய்வேன். ஏ சக்தி, இவ 6வது விரல் மாதிரி நமக்கு தேவையே இல்ல. யோசிக்காம வெட்டி போடியா. எரிவிங்க எரிவிங்க, பாத்துக்கங்க சாமிகளா, நல்லா பாத்துக்கங்க. பெத்த மகளை வெட்டி கொல்லுன்னு சொல்ற அம்மாவை பாத்துருக்கீங்களா?
உங்க கண்ணு முன்னாடியே நிக்கிறாங்க, நல்லா பாத்துக்கங்க. ராஜா ரத்த மாமா என் அண்ணன் கட்டினதுனாலதான் கெட்டு போச்சாமா. என் புருஷன் ஒரு அப்பாவி, அவரை என் கண்ணு முன்னாடியே துடிக்கி துடிக்கி வெட்டி கொண்ட அந்த பாவி. என் புருஷன் கோயில்ல கள்ள கணக்கு எழுதலாருன்னு அவருக்கு திருட்டு பட்ட வர கெட்டி விட்டுட்டான். இதெல்லாம் கேக்குறதுக்கு யாருமே இல்லையா? ஏன் எதுக்கு கேட்க மாட்டீங்களா? ஐயோ ஏய் போதும்டி, யார்கிட்ட வந்து இங்க ஒப்பாரி வைக்கிற? உன் வீட்டு அழகு செய்தி எல்லாம் கேக்குறதுக்கு இங்க யாருக்கும் நேரம் இல்ல. பாபா அம்மா ஜட்ஜ் வந்துட்டாருமா. வரட்டும் ஐயா, தாராளமா வரட்டும். நான் என்ன அவரை வழிமறிச்சா நிக்கிறேன்? அவர் பாட்டுக்கு போறாரு. இதோ இவதான் அவ உத்தம புருஷனை கொண்டுட்டாங்கன்னு ஒப்பாரி வைக்கிறா. ஐயா வணக்கம். சட்டிங்க வந்துட்டாவல. யார் மேல வரல வைக்கிறீங்க? தீர்ப்பு. ஓடி. குற்றம் சாட்டப்பட்ட திரு சக்திவேல் கோபக்காரர் என்பதும் எளிதில் உணர்ச்சி வசப்படும் நபர் என்பதும் அவர் தரப்பில் கூறப்பட்ட வாதம். ஆனால் அவர் கொலை செய்த பொழுது மிக தெளிவான மனநிலையில்தான் இருந்திருக்கிறார் என்பது போலீசாரின் வாக்குமூலத்தின் மூலம் தெளிவாகிறது. சக்திவேலால் கொலை செய்யப்பட்ட திரு கதிரேசன் என்பவர் கோயில் பணத்தை திருடியதாக சொல்வதும் நிரூபிக்கப்படவில்லை. அப்படியே அவர் திருடியிருந்தாலும் அவரை தண்டிக்க வேண்டியது கோர்ட்டு மட்டுமே, தனி மனிதன் அல்ல. திரு நடராசன் சக்திவேலின் தங்கையை காதலித்து திருமணம் செய்து கொண்டதால் தங்களின் கௌரவம் பாதிக்கப்பட்டதாக கூறி வன்மத்துடன் அவரை கொலை செய்ய சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து சக்திவேல் காத்திருக்கிறார். சக்திவேல் திட்டமிட்டே திரு கதிரேசனை கொன்றார் என்பது திட்டவட்டமாய் தெரிகிறது. இதை ஆணவ கொலையாகவே இந்த கோர்ட்டு கருதுகிறது. மிக மிக குரூரமான இந்த கொலையை யாராலும் அங்கீகரிக்க முடியாது. எனவே குற்றவாளி தன் தவறை உணரும் விதமாகவும் இந்த தீர்ப்பு மற்றவர்களிடம் சட்டத்தின் மீதான பயத்தை உருவாக்கவும் வழங்கப்படுகிறது. குற்றவாளி சக்திவேலுக்கு ஆயுள் தண்டனையும் 5 ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் வழங்கப்படுகிறது. இதை அவர் ஒன்றன் பின் ஒன்றாக அனுபவிக்க வேண்டும் என்று இந்த கோர்ட்டு தீர்ப்பளிக்கிறது. பாவி, நல்லாவே இருக்க மாட்டேடி. சக்தி, சக்தி, அம்மா, ஐயா, அம்மா, சக்தி, இருங்கம்மா, இருங்க. ஐயா, சக்தி, சக்தி. பாத்தியா, இப்படி தீர்ப்பு வரும் தான் என் கேஸ்ல நீ வாதாட வேணாம்னு சொன்னேன். எதுக்காகவும் எங்க அண்ணன் தோத்ததா சரித்திரமே இருக்க கூடாது. நிமிர்ந்த தலை நிமிர்ந்தேதான் இருக்கணும். டேய், சந்தோஷமா? ஜெயிலுக்கு போறேன்டா. உங்களை விட்டு வச்சுட்டு தான் போறேன். 19 வருஷம் சிரிச்சு சந்தோஷமா இருந்துக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் சிரிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பே இருக்காது. நித்தமும் பகை நெஞ்சுக்குள்ள நின்று எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். விட மாட்டேன்டா உங்கள. உங்க வீட்டுல ₹1 அவசரம் தப்ப முடியாது. நான் தான் என் கையால தீர்ப்பு எழுத போறேன். வரேன்டா, வரேன். ஐயா, ஐயா, சக்தி, சக்தி, ஐயோ சக்தி, சக்தி.
சக்தி சக்தி ஐயோ கூட்டிட்டு போறாங்களே சக்தி 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 என் குலதெய்வத்தையே கூட்டிட்டு போறாங்களே என் உசுரை என் கூட்டுல இருந்து உருவி கூட்டிட்டு போறாங்களே ஐயா ஐயா சக்தி சக்தி அம்மா ஆண்டாள் தாயே உன்னை கும்பிட்ட கைய கீழே இறக்கிறதுக்குள்ள என் பிள்ளைய தண்டிச்சிட்டியே நீ எல்லாம் ஒரு சாமியா இல்லடி நீ சாமியே இல்ல இங்க சாமியே இல்ல நான் உங்க சந்நிதி வாசல மிதிக்க மாட்டேன் நான் மிதிக்க மாட்டேடி இது பூமாதேவி மேல சத்தியம் பூமி தாய் மேல சத்தியம் சத்தியம் கூட பிறந்தவனை நானே ஜெயிலுக்கு அனுப்பிட்டது. அவன் பண்ணது தப்புமா. அதை உணர்றதுக்காக தான் அந்த தண்டனை. என் குடும்பத்தோட நான் சேரவே முடியாதா? காலம் முழுக்க நான் கண்ணீரோடவே இருக்கணுமா? என் காலம் தான் எப்படின்னா என் பிள்ளைங்க காலம் எப்படி போதும் தெரியல. ஆண்டாலம்மா ஆண்டாலம்மா எவ்வளோ நாளாக கூட்டி கிடைக்குதுன்னு போய் இந்த பஞ்சாயத்துக்கு அப்புறமாவது திறந்தா அப்போ சந்தோஷப்படுவாங்க. ஏன் மாரியப்பா சார், நானே இப்பதான் இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கேன். இந்த கலெக்டர் ஏன் இந்த 2 குரூப்புக்கும் பஞ்சாயத்து பண்ணுன்னு என்ன கோத்து விட்டுருக்காரு? எல்லாம் ஒரு பயந்தேன். எதுக்கு? இந்த கோவில் திறக்கணும், திருவிழா நடக்கணும்னு வருஷம் ஒருக்கா பஞ்சாயத்து நடக்குதுப்பா. யோ, பஞ்சாயத்து மட்டுமா நடக்குது, கூடவே வெட்டும் குத்தும் தான் நடக்குது. ஒரு குரூப் திருவிழா வேணாம்னு வெட்டுது, இன்னொரு குரூப் திருவிழா வேணும்னு வெட்டுது. இவங்களாவது சமரசமா போறதாவது. இன்னைக்கு என்னென்ன ஏழ்ற நடக்குதோ. இவங்க 2 வீட்டு பொம்பளைங்க தான் என் பாவம். இந்நேரம் எந்தெந்த சாமியை கும்பிட்டுக்கிட்டு கிடக்குறாங்களோ. அம்மா ஆண்டாளம்மா, ஒரு பக்கம் பிறந்த வீடு, மறுபக்கம் புகுந்த வீடு, நடுவுல நான் அல்லாடி நிக்கிறேன். இன்னைக்கு பஞ்சாயத்துல எந்த பக்கமும் இழப்பில்லாம நல்லபடியா முடியணும் தாயி. ஜெயலட்சுமி, நீயும் வருஷம் தவறாம சாமி கும்பிடுற, ஆனா உன் வேண்டுதல் என்னமோ பலிக்கவே மாட்டேங்குத. இதுவரை பலிக்காம போயிருக்கலாம், ஆனா இன்னைக்கு பலிக்கும். பஞ்சாயத்துல என் மகன், அதான் உன் புருஷன். எதுவும் பேசாம இருந்தா போதும், எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீங்க கவலையே படாதீங்க சார். 2 குரூப்பும் ஒரே ஒரு ஆள் பேச்சு தான் கட்டுப்படும். யாரு? ராஜா முத்தரசு வருஷ நாட்டு ஜமீன். பச்சை புள்ள மனசு, அம்புட்டு பேரையும் சரிசமமா பாக்குற குணம். அதுக்கு நீ எவனா எக்கு தப்பா நடந்த, அவனுக்கு அவர் தான் ஏமே. வணக்கம் வணக்கம், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எனக்கு எதுக்கு மாட, உள்ள இருக்க சாமிக்கு போடுவோம். நீ வெளியே நின்று எனக்கு கொண்டு பிடிக்கிறியா? மடக்கு மடக்கு மடக்கு. வணக்கம் ராசா. வணக்கம் வணக்கம் ராசா. உட்காருங்க ராஜா. ராஜாவா? யாருக்கு யாரு ராஜா? அவங்க பாவம் என் மேல இருக்க பாசத்துல இப்படி கூப்பிடுறாங்க. நீங்க அரசு அதிகாரி, படிச்சவரு, நீங்க அந்த மாதிரிலாம் கூப்பிடலாமா? சரிங்க.
சார் நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உசிரியா வந்திருக்கு. என்ன சார் ராணிமா கிளம்பிட்டாங்களா? கிளம்பிட்டாங்க ஐயா. சார் என்ன சார் என்ன சொல்லிட்டு இப்ப நீங்களே ராணி அம்மான்னு சொல்றீங்க? பார்த்தீங்களா என்ன பண்ணுறது, நானும் இவங்கள ஒருத்தன் தானே. சில விஷயங்க அப்படியே மூளையில் ஊறிடுச்சுன்னா எடுக்கவே முடியாது, அப்படியே இருந்துடும். அவங்க ஊருக்கே ராணியாக இருந்தாலும் எனக்கு பாட்டி தான். 2 குடும்பமும் எனக்கு சொந்தம் தான். பார்த்துக்கலாம். என் பாட்டியோட பேரை என்னோட மாமனார் தான் ஆளுங்கட்சியோட மாவட்ட செயலாளர். எம்எல்ஏ, எம்பி, மந்திரி இவங்க யாருமே இவன் மாமனார் பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டாங்க. இவனை கூட எம்எல்ஏ ஆக்க போகிறதா பேசிக்கிறாங்க. இவர் தான் ஜெயராமனா சார்? ஏன் மாமா சிரிப்புன்ற வார்த்தையை கூட கடுப்பாக தான் சொல்லுவார். ராணிமா வணக்கம்மா. வணக்கம்மா. இவங்க தான் என் பாட்டி ராணி நாகரத்னம். ஆச்சி அம்மா வணக்கம். வாங்க 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 ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஜெயராமா அம்மா யாருன்னு தெரியுதா? தெரியுமே. என் தங்கச்சி இருக்கால ஆமாம்மா. ரங்கநாயகி, அவளோட பேரன். மாமா அடிக்கடி கோர்ட்ல பாப்பேன். என்ன மாப்பிள்ள? வணக்கம் மாமா. வாங்க வாங்க வா அம்மாச்சி உட்காருங்க. அம்மாச்சி மாமா உட்காருங்க. மாப்பிள்ள ஆமா வா உட்காரு. மாப்பிள்ள என்ன நின்றுட்டே இருக்க? உட்காரு. பரவாயில்ல. ஏய்யா தர்மா, அப்பதா நாளைக்கு நாட்டை ஆள போற மகராசன் இப்படியா கைய கட்டிட்டு நிப்ப? உக்காரியா. அப்பத்தா இந்த ஊர் பையன் முன்னாடி உங்க கௌரவம் தலை நிமிர்ந்து நிக்கணும்னா நான் உட்கார கூடாது. அப்பத்தா ஐயா சொல்லுங்க. அப்படியே எங்க அப்பச்சி குணத்திலயும் சரி முகத்திலயும் சரி. அப்போ சித்தப்பா அது நம்ம கொலசாமியா. நடராஜன் வந்துட்டாருப்பா. பாத்தியா, நம்ம ஒட்டுமொத்த குடும்பத்தோட ரத்தத்தையும் உறிஞ்சு குடிச்சிட்டு எம்பிட்டு திமிரா வர்றான் பாரு. இன்னும் கொஞ்ச நாள் தானே தம்பி வந்துருவான். வரணும்யா, என் கொலசாமி வரணும். ஒரு சொட்டு கூட விடாம இந்த பகையை எரிச்சு தொல்லணும்யா. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வாங்க. வணக்கம் முத்தரசு. என்ன சித்தப்பா எனக்கு போய் வணக்கலாம் சொல்லிட்டு உட்காருங்க. உட்காருங்க சித்தப்பா. ஐயா உட்காரு. சித்தப்பனா? என் சித்தியா கட்டினவரு எனக்கு சித்தப்பா தானே ஆச்சு. என்னையா பேசுற? அதுக்கெல்லாம் ஒரு தகுதியோ தராதரமோ வேணாமா? நல்ல மனசுதான் பெரிய மனுஷனுக்கான தகுதி. ஊருக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா முன்ன நின்று போராடணும். அதான் தராதரம். இந்த 2 குணமும் என் சித்தப்பனுக்கு அதிகமாவே இருக்கே அம்மாச்சி. வேற என்ன வேணும்? யாருப்பா அது?